நான் 5 ஆண்டு இங்கே வரல. 95ல் இருந்து போனேங்க. நான் ஒரு முக்கியமான ரெக்கார்ட் பண்ணுறேன். 95 8ஆம் தேதி இந்த ஊரை விட்டு போனேன். 2008ல் திருப்பி இங்கே வர்றேன். அதே நாளில் 5 வருஷம் கழிச்சு நல்லா ஒரு பொருளாதார வலிமை அடைந்த பிறகு வர்றேன். வந்த பிறகு நமக்கு திருமணம் ஆகிறது. மீண்டும் அங்கே சென்று விடுகிறோம். அப்போ தலைவருடைய தொடர்பு மீண்டும் வருகிறது. வந்ததுமே திடீர்னு ஒரு நாள் தலைவர் வந்து நான் துபாய் வந்து கொண்டிருக்கிறேன்றார். இன்னமும் சொல்ல போனால் முதல்ல துபாய்க்கு வாங்கன்னு பாஸ்போர்ட் நான் தான் போய் பேசுகிறேன். அண்ணே துபாய்க்கு வாங்கினே பாஸ்போர்ட் எடுக்கணே அப்படின்னு பேசுனேன். இங்கே அவர் நாளை எங்கப்பா வர டயம் இருக்குது, நான் இங்கே இருக்கிற மக்களை நான் வந்து போராட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த பிறகு அவர் அங்கே வர்றாரு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. போகிற வழியில் துபாயில் வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த யூஎனுக்கெல்லாம் போகிறாரு. அப்போ வந்து சந்திக்கும் பொழுது அந்த தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. அடிக்கடி துபாய்க்கு அடுத்து வருவார் தலைவர். ஏன்னா உங்களுக்கு தெரியுமே, ஈழத்தில் அந்த காலகட்டத்தில் 2009 வரைக்கும் இவர் படாத நாடே இல்லை, காலடி படாத நாடுகளே இல்லையே. நான் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, 195 நாடுகளுக்கு பல முறை போயிருக்கு.